இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டிக்கு வந்து திதி கொடுத்துருந்தாங்க. வருஷம் வருஷம் இப்போ ரீசெண்டாக எங்கள் மாமியார் வந்து எடுத்து நடத்திட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் பண்ணும்போது எங்கள் நாத்தனாரும் இல்லை நாங்களும் இல்லை, அவங்களே தனியாக பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் எங்கள் நாத்தனாரும் வந்துட்டாங்க, நாங்களுமே வந்துட்டோம். எங்கள் மாமனார் கூட பிறந்தவங்க 10 பேர் இருந்தால் கூட இப்போ ஒரே ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார். ஸோ அவங்களோட அண்ணா, அவங்களோட ஃபேமிலிலேருந்துமே எல்லாருமே வந்திருந்தாங்க. அவர் தான் பெரியவருங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ரிச்சுவல் வந்து அவர் தான் பண்ணியிருந்தார். இல்லை ஒரு 9 o'clockலாம் ஐயர் வந்துட்டார். நான் வந்து விளக்கெலாம் ஏற்றி இந்த பூஜை சாமானுக்கெலாம் பொட்டு வச்சுருந்தேன். அவர் வந்து இந்த ஹோமம்லாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் என்னோடய வீடியோக்கு வந்து அன்பெய்டு ஆக்டராக வந்திருந்தாங்க. இது என்னோடய நாத்தனாரோட பொண்ணு, செம்ம சுட்டி. 9:05க்குலாம் வந்து டக்குன்னு அந்த இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 o'clock 10:30 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. டைம் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நான் கலந்துக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வீட்டு சைட்லலாம் வந்து தனியாக அந்த குழிவாசல் இருக்கும். மாட்டு பொங்கல் அப்போ போய் சும்மா அதுக்கு மஞ்சள் குங்குமம் தூவி இது மட்டும் பண்ணிட்டு வருவாங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இது பார்த்ததே கிடையாது. தனியாக இவங்களே பிண்டோல்லாம் பிசைஞ்சி ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லா ரிலீஜன்லேயுமே ஆன்சிஸ்ட்ரல் ஒர்க்ஷிப் தான் பெருசாக இருக்குது. நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம கும்பிட்டுட்டு வரோம், நம்மளோட வளர்ச்சிக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும். இதில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டதுனால ஒரு மாதிரி டேவே வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 10:30க்குலாம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களும் நீரில் கரைக்கிறதுக்காக இதை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்களுமே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம எல்லாம் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருமே விரதம், குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்ருந்தாங்க. வந்து மோஸ்ட் ஆஃப் பெரியவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாங்கள் தான் இது பண்ணுவோம். நானும் சரி, என் நாத்தனாரும் சரி. எங்கள் மாமியாருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுருவோம். ஒன்று அவங்க சமைப்பாங்க, இல்லை நான் சமைப்பேன். இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு செய்யும்போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம். சும்மா குழந்தைங்கள வச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். அப்போ வந்து என் ஹஸ்பண்டோ இல்லை என் மாமனாரோ இல்லை வேறு யாராவது ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஐட்டம் செஞ்சதுனால டக்கு டக்குன்னு எல்லோரும் ஹெல்ப் பண்ணனால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம், உப்பு பருப்பு, அப்பளம், பருப்பு வடை, இனிப்பு உளுந்து வடை, கார உளுந்து வடை, அது இல்லாமல் இந்த சுய்யா, உருளைக்கிழங்கு பொரியல், மஞ்சள் பூசணி பொரியல், அவரைக்காய் பொரியல், மொச்சையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கூட்டு, நீர் பூசணி போட்டு சாம்பார், ரசம், தயிர், அப்புறம் சிறுபருப்பு பாயாசம், இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. டக்குன்னு டைமுக்கு முடிச்சு நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். வேலை செஞ்சு டயர்டானதுனால டக்குன்னு ஹஸ்பண்டை அனுப்பி ஐஸ்கிரீமும் பொவன்டோவும் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களாம் சாப்பிட்டாங்க. அடுத்து வந்து நாங்கள் செம்மையாக சாப்பிட்டு ஐஸ்கிரீம் பொவன்டோலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.